வைராகியத்துல நிறைய இருக்கு. மந்த வைராகியம் நிறைய சொல்லுவோம். மந்த வைராகியம்னா என்னன்னா, இப்போ ஒரு சர்டன் பீரியடுக்கு ஒரு வைராக்கியம் வச்சுப்போம். இப்போ ஒரு குழந்தை எக்ஸாம்ல வர வரைக்கும் நான் வந்து இது சாப்பிட மாட்டேன், ஏதோ ஒண்ணு இல்ல பிரதர்ஷனம் பண்றேன், இல்ல வந்து நான் இது வரைக்கும் நான் இதை கோயிலுக்கு போவேன், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறோம்ல, இதெல்லாம் மந்த வைராக்கியம். அது அந்த கோல் ரீச் ஆகிற வரைக்கும் தான் நம்ம அந்த வைராக்கியத்துல இருப்போம். அதுக்கப்புறம் தான் இது காட்டுல பறக்கும், சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதனால இது வந்து ப்ராப்பர் வைராக்கியம் கிடையாது. அது மாதிரி இந்த பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவோம், இல்ல ஸ்மஷான வைராக்கியம். இது மாதிரி யாராவது ஒரு பர்சன் நல்ல வாழ்ந்தவா போயிடுச்சு, என்ன வாழ்க்கை இது, இதானா மனுஷ வாழ்க்கை அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும் எல்லாம் ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து மந்த வைராக்கியம், அல்டிமேட் கிடையாது. ஆனா இந்த நித்திய அனித்திய அறிவு மூலமா வருது பாருங்க, இந்த ஞானம் மூலமா ஒண்ணு வருது, அதுதான் அல்டிமேட் வைராக்கியம். இது அனித்தியம், இது நித்தியம் கிடையாது, இதுக்கு நித்திய சுகம் கொடுக்கற சக்தி கிடையாதுன்னு நம்ம உறுதியா நம்பும் போது அதுல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஈடுபாடு போயிடும். அதை கர்மயோகமா நம்ம காரியங்களை பண்ணும் போது அது சக்தி கொடுக்கும், இன்னும் நம்மளை வெளியில கூட்டின்னு வரும். ஸோ நிஷ்காமியமா நான் நிறைய பண்ணுவோம், ஈஸ்வரனுக்கு அதை அர்ப்பணிக்கிற இதுல நம்ம பண்ணும்போது நமக்கு இன்னும் அதுக்கு சக்தி ஜாஸ்தி. அப்ப வைராக்கியம் இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், அகங்காரம் குறையும். எப்ப நிஷ்காமியமா பண்ண அகங்காரம் குறையும், அகங்காரம் குறையவே மனசு சமத்துவத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த சமத்துவத்துக்கு வரும்போதுதான் நம்ம மோட்சத்தை நோக்கி போக முடியும். ஸோ அதனால இதெல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் சொல்ற இதுல யோக சாஸ்திரத்துல இந்த நாலாவது தான் அல்டிமேட். ஸோ இந்த மனுஷ பிறவி, இப்ப நம்ம மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு, அதுலயும் நமக்கு இந்த இந்திரியங்களும் ஓரளவு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் கேட்கணும் இல்லை வரணும்னா அதுக்கேற்ற இந்திரியங்கள் நமக்கு இருந்தா தானே அட்டன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்திரியங்களும் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் போது இதுவே ஒரு பிளஸ்ஸிங் இல்லையா? இந்த வேதாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதே வந்தாலே அது ஒரு பிளஸ்ஸிங் தான். ஸோ இப்படி மனுஷ பிறவிலையும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்க கிளாஸ்க்கு வந்து உட்காரணும். இது எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங். ஸோ எல்லாருக்கும் இது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதை இன்னும் பிடிச்சுக்கணும், ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப இதுல உள்ள என்ன சொல்றா, இந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்றா, இந்த வேதாந்தத்துல என்ன சொல்றா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோவும் பண்ணணும். வெறும் கேட்கறதுல மட்டும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இல்லைன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்ப கேட்கும் போது நல்லா இருக்கும், ஆமான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் இது போக 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 மெமரியிலேருந்தே போயின்னு இருக்கும். அப்புறம் சுத்தமா வேணும், திருப்பி நம்ம வந்து ஆர்டினரி லேமன் மாதிரி நம்ம சைக்கிள்ல மாட்டிப்போம். ஸோ அதனால இது வந்து கேட்டுட்டே இருக்கணும், அதுக்குதான் அடிக்கடி கேட்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ முன்னாடிலாம் நம்ம ஒரு இதுல போய் படிப்பா, பாடசாலையில போயெல்லாம் இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு இந்த நாலேஜ் வரத்துக்கு ஒரு 15-20 இயர்ஸ் ஆகும். ஏன்னா ஈஸியாலாம் சொல்லி கொடுக்க மாட்டான். முதல்ல சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்து, வியாக்கரணம் சொல்லி கொடுத்து, அதெல்லாம் வந்துதான் வேதாந்தத்துக்கு வருவா. அதுக்குள்ள அந்த பிஹேவியர், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகணும், இதெல்லாம் பார்த்துதான் வேதாந்தத்தை சொல்லியே கொடுப்பா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நாலேஜ் வரதுக்கே 15-20 இயர்ஸ் ஆயிடும். ஆனா நமக்கு இனி வீடு தேடி வருது, வீடு தேடி எல்லாம் வந்துடுது, எல்லாம் ஆன்லைன் ஆக்கியாச்சு. அப்போ வீடு தேடி வருது, நம்ம ஒரு இடத்துல போய் இதுக்குன்னு ஸ்டே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது போது அது நம்ம எவ்வளோ ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கணும். ஆனா நம்ம கிராண்டடா எடுத்துக்கூடாது. வீடு தேடி வருது தானே, இப்ப என்ன 2 hours, அது என்ன போகாட்டி என்ன, நம்ம தான் ஆடியோ வருது, இந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. இல்ல ஒரு காஃபியை பக்கத்துல வச்சு சாப்பிட்டுட்டே கேட்கறது, இல்ல ஒரு வாக்கிங் போயிட்டே நம்ம கேட்போம், இல்ல ஒரு காஃபி தின்னு வேலையை செஞ்சுட்டே கேட்போம், அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இயர்ஸ் டுகெதர் போட்டு வரக்கூடிய நாலேஜ். அப்ப நாம வந்து ஒன்னும் டெய்லி படிக்கிறது இல்லை, வீக்லி ஒன்ஸ், அதுலயும் 2 மணி நேரம் தான் இல்லையா? ஸோ அதனால இது நீங்க யூஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஸோ அந்த லிஸ்ட் போட்டாதான் உங்களுக்கு அதுல இருந்து நம்ம வந்து இந்த வசீகாரத்துக்கு வந்துட்டோமாங்கிறத பார்க்க முடியும், இல்லைன்னா மறந்து போயிடும். அதனால அது நீங்க கண்டிப்பா போடணும். இதுதான் மெயின் 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னன்னா இந்த வைராகியம், இது வந்துருதுனாலே பாதி முக்தி. அந்த அவ்வளோ தூரம் இது எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால வைராகியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். வந்திருக்கிறதே நம்ம ஒன்றும் சின்ன வயசு கிடையாது, ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்டேஜ் தாண்டி தான் நம்ம இங்க வந்திருக்கோம் இல்லையா? அதனால நம்ம வந்து இதுல இன்னமும் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் என் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பிரபந்தத்துல நான் இதை சொல்லுவேன், தத்துவபோதத்திலையும் இந்த பாசகம் சொல்லியிருக்கேன். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும், நின்னதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும்
பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானேன் ஒரு ஆழ்வார் பாசுரம். வேத நூல் பிராயம் 100. வேதம் சொல்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு 100 பிறவின்னு எடுத்துப்போம். பிராயம் 100 மனுஷர் தான் புகுவரையிலும் வந்துட்டான், 300 வயசு அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னே வச்சுப்போம். வச்சுட்டா பாதியும் உறங்கி போகும். 50 வருஷம் தூங்கியே கழிக்கிறோம் அப்படிங்கிறார் ஆழ்வார். 50 வருஷம் தூங்கியே கழிக்கிறோம். நின்னதில் 15 ஆண்டு. அந்த 50ல அந்த மீறி இருக்கிற 50லயும் 15 வருஷம் பேதை பாலகன் அதாகும். சோ பேதை அந்த சின்ன குழந்தை இல்லையா, ரொம்ப சின்ன குழந்தை. அப்புறம் பாலகன், அதுலயும் நம்ம ஒண்ணும் புரியாது. அதுக்கப்புறம் அதாகும், அதாவது அடாலசென்ட் அவர் அதாகும்னு சொல்றாரு. அந்த காமங்கிற பேரை கூட அவர் யூஸ் பண்ண மாட்டார். சோ அதனால அவர் அடாலசென்ட் ஏஜ் சொல்றாரு. சோ அதுலயும் நம்மளால புத்தி எல்லாம் இங்க போகாது. சோ அதுல ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் போய் இவர் 15ங்கிற 20 இயர்ஸ், அந்த காலத்துல 15 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல 15 வச்சுப்போம். ஸோ அதுலேயும் 15 இயர்ஸ் போயிடுறது. சரி, அதுக்கப்புறமாவது இதுக்கு வரோமான்னு பார்த்தா இல்லை. என்னது பிணி பசி. ஏன்னா அடுத்தது வயத்துக்கு உழைச்சானோம். ஏன்னா கல்யாணம் ஆயிடும், அந்த குடும்பத்துக்கு கிரகஸ்தாசிரமம் வந்துடுவோம். ஸோ அந்த பசி, அந்த பசின்னா அந்த ஒரு வயத்துக்காக உழைக்கிறோம்னு பேரே தவிர, ஆனா நம்ம காமத்துக்கு போயிடுறோம். ஒரே டிசையர்ஸ் சரி பண்ணுறதுக்கு போயிடுறோம். அதுல நிறைய இயர்ஸ் போடுறோம். பிணி, அது வியாதி வந்துடுறது, பிணி பசி மூப்பு. சரி, அதுக்கப்புறம் மூப்பு வயசாயிடுறது. வயசாயிடுச்சுன்னா பாதி இந்திரியங்கள் செயல்பட மாட்டேங்கிறது, மறதி வந்துடுது. முதல்ல பிணி பசி மூப்பு துன்பம் இல்லையா. அதுக்கப்புறம் ஃபேமிலி, இதுல நிறைய ப்ராப்ளம் தான். நிம்மதியா நம்மள இதுல கான்சென்ட்ரேட் பண்ண விடாது. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான நெவருளானேங்கிற. எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு 100 வயசு கொடுத்தா கூட போராது. ஆனால் நம்ம வந்திருக்கிறதே லேட்டு. ஸோ இந்த லேட்டையும் நம்ம இன்னும் லேட் ஆக்கிடக்கூடாது. அதனால லிஸ்ட் போட்டு கொடுக்குற கொஞ்சம் நானே கொஞ்சமா தான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ரொம்ப ஒன்றும் உட்காந்து ஒரு வாரம் ஃபுல்லா உட்கார்ற மாதிரி கிடையாது. ஆன் த வேல நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க இதை பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்ல. ஸோ அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது என்ன சொல்றார், பாப்பவுக பரி தூயதாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த வைராக்கியம் இதெல்லாமே இன்டர் கனெக்டட். எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னோட அவுட்புட் ஒண்ணுக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல என்ன சொல்றார், பாப்பவுக பரி தூயதாம் அப்படிங்கிறார். ஓகஹா அப்படின்னா என்னன்னா ஒரு கூட்டம். அதுக்குதான் ஓகஹான்னு பேரு. ஒரு கூட்டம், ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாப்பவுக அப்படின்னா ஒரு பாப்ப கூட்டம். அந்த அவ்வளோ பாவம். ஸோ அந்த பாவ கூட்டங்களுக்கு பரிதூயதாம், அதை நம்ம விளக்கணும், கம்ப்ளீட்டா விளக்கணும் அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த இதுலயே, அதாவது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் இதுலயே என்னன்னா ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், இந்த 3 தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்லிட்டே வரோம். ஸோ இந்த 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 ஸ்ரவணம், அவர் என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் ஸ்ரவணத்தை எடுத்துட்டார், அதன்படி நடக்கணும்னு சொன்னார். அப்புறம் ஈஸ்வரனுக்கு ஒரு ஆராதகமா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பண்ற அந்த வேலையில காமத்தை விட்டுட்டு பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுதான் போன இதுல பார்த்தோம். அடுத்தது இப்ப என்ன சொல்றார், அதாவது அந்த எதிர்பார்ப்புல மதிகி தியஜ்யதான், அதுல அந்த மதியே வைக்காத, அந்த புத்தியவே அதுல செலுத்தாத அப்படின்னு சொன்னார். சோ நிஷ்காமியமா பண்ணணும். சோ பலன், அதோட பலன் என்னன்னா சுத்திகரணத்துலதான் அது கொண்டு விடும் இல்லையா. சோ சுத்திகரணம். சோ பாபங்கள், அப்ப பாபங்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம மனசுல நமக்கு இருக்கக்கூடிய இந்த காமக்ரோதாதிகள் தான் பாவங்கள்னு சொல்லப்படுறது. சோ அது ஒரு ஓகஹாமா, அது ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்கு, ஒரு கூட்டம் மாதிரி இருக்குங்கிற. சோ காமக்ரோத மோக லோப மத மாத்சரிய அப்படின்னு சொல்றோம். இதுதான் முக்கியமான பிராதானியம். தவிர வெறுப்பு, ஒரு வஞ்சகம், பழி வாங்கிறது, இந்த மாதிரி நிறைய ஹிம்சப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் நிறைய பாவங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், இல்ல மனசுல இருக்கோம், ஏதோ ஒண்ணு. சோ இந்த மாதிரி பிரதானமான இந்த பாபங்களை நம்ம நீக்கணும். இந்த பாபங்களுக்கு எது பிரதானம் அப்படின்னு கேட்டா ராகத்வேஷம் தான். அதனாலதான் கீதையில நிறைய ராகத்வேஷத்தை பத்தி சொல்லுவேன். இந்த ராகத்வேஷம், ராகம்னா அட்டாச்மெண்ட், துவேஷம்னா வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு தான் கோபம். ஏன்னா ஒண்ணு மேல நமக்கு பிடிச்சிருக்கு, விருப்பு வருதுன்னா அது காமம். அது கிடைக்கலைன்னா குரோதமாயிடுறது. அந்த பொருள் மேல வரும், இல்ல அந்த பொருள் யார்கிட்ட இருக்கோ அவன் மேல குரோதம் வரும். இந்த மாதிரி நிறைய வச்சுட்டு இருக்கோம். சோ மோகம்ங்கிறது ஒரு குழப்பம். அந்த எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு குழப்பம், தப்பானதுல ஒரு ஆசையை வச்சுக்கிறது. இதான்
அப்புறம் லோபம். லோபா அப்படின்னா என்னன்னா ஒரு பேராசை, ரொம்ப ஆசைப்படுறது, நம்ம சக்திக்கு மீறி ஆசைப்படுறது, டிசையர்ஸை நிறைய வளர்த்துக்கிறது, இதெல்லாம் லோபம். மதம். மதம்னா அந்த அகங்காரம், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஸோ இந்த இந்த நான் மட்டும்தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறது மதம். மாத்சரியம் அப்படின்னா என்னை விட்ட ஆள் கிடையாது அந்த மாதிரி ஒரு பாவம். அது அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஒரு வஞ்சகம், வெறுப்புணர்ச்சி, அதெல்லாம் இதெல்லாம் தான் பாப்பம்னு அவர் சொல்ற. சோ இந்த ஆசை இருக்கே, இந்த ஆசை, அந்த ராகம்ங்கிறது தான் மெயினா சொல்றது. கீதையிலையும் நிறைய சொல்றாரு அவர். இதுல செகண்ட் அத்தியாயம் 2.63 இல்லையா, அதுக்கு முந்தின ஒரு லைனும் உண்டு 6.2ல. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ அபிஜாயத்தே, क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रमः, ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசகா, புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு சொல்றாரு. சோ கீதை ஒரு டெக்ஸ்ட் போறோம் எல்லாத்துக்கும், ஒரு முக்திக்கு கீதை ஒண்ணு போறோம், எல்லாமே அதுல இருக்கு. அப்ப ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, கீதையை படிக்கிறதுக்கு இதெல்லாம் படிக்கணும். இல்லைன்னா டைரக்டா கீதையில போய் உட்காண்டா ஃபுல்லா கனெக்ட் ஆகாது. ஏதோ அர்த்தம் சொல்றா, கேட்கும், புரியும், தியரிட்டிக்கலா புரியலாம். பட் ப்ராக்டிக்கலா அவர் என்ன சொல்ல வராருன்னு கிருஷ்ணரோட ஒரு ஃப்ரீக்வன்சியில கனெக்ட் ஆகி புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீதைக்கு போக முடியும். ஏன்னா கீதையில இல்லாதது கிடையவே கிடையாது. ஆனா அதுக்காக டைரக்டா கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். ஏன்னா அதுக்கு ரொம்ப டீப் மீனிங். அதனால அதெல்லாம் கொஞ்சம் வெளியில இதெல்லாம் படிச்சுட்டு உள்ள போனா ஓரளவு நம்ம கனெக்ட் ஆகும் அதுக்காக. சோ அதுல என்ன சொல்றா, சங்காத் சஞ்சாயத்தை காமஹா. சங்கம்னாலும் ராகம்னாலும் ஒண்ணுதான், அட்டாச்மெண்ட். சோ அட்டாச்மெண்ட்னால என்ன வரும் அப்படின்னா காமஹா, ஆசை வருது. என்ன ஒண்ணு பிடிக்குங்கும் போது தானே அது மேல ஆசை வந்துடுது. காமாத் குரோதோ அபிஜாயத்தை. இந்த காமம்னாலதான் அது குரோதத்துல கொண்டு விடுறது. ஒரு கோபம், கோபம்னு ஒரு வேர்டு இருக்கு, கோபத்தையும் தாண்டினதுதான் குரோதம். சோ அந்த குரோதத்தை கொண்டு விடும். குரோதாத் பவதி சம்மோகா. இந்த குரோதம்னால என்ன பேசுறோம், என்ன நல்லது கெட்டது தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. கோபம் வந்துருதுன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது, நடக்கிறது என்னன்னே தெரியாது, அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி அது ஒரு மோகத்தை கொடுக்கும். அப்புறம் சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹா. அது ஸ்மிருதி, இந்த நினைவுகளை, நான் இந்த ஒரு ஞானத்தையே அது அழிச்சிடும் இல்லையா. நான் ஒரு மனுஷ பிறவி எடுத்துன்னு வந்திருக்கேன், இதுல நான் வந்த நோக்கமே வேற, வந்துட்டு வேற இடத்தையோ பண்ணிட்டு இருக்கோங்கிறதே அந்த நாலேஜே இருக்காது. ஸ்மிருதி விப்ரம எல்லாம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்னது, ஸ்மிருதி பிரம்ஷாத்து புத்திநாசா. ஸ்மிருதி இல்லைன்னா புத்தியை அழிஞ்சு போயிடும். புத்திநாசாத்து பிரணஷ்யதி, அவன் அழிஞ்சே போறான் அப்படின்னு சொல்றார் கீதையில. சோ அதனால இந்த பாப்பங்கள் அது எங்க கொண்டு விடுறது, சோ அந்த நாசத்துக்கே கொண்டு விடுறது. அதனாலதான் இந்த பாப்பவுக பரிதூயதாம்னு இவர் சொல்றார். சோ ராகத்வேஷங்களை அது அதுபடிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு உட்பட்டுதான் நம்ம எல்லா கர்மங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். யார ஒரு மனுஷனை பாக்குறது கூட இந்த நம்ம ராகத்வேஷத்தை வச்சு, நம்ம வாசனையை வச்சுதான் அவளை பாக்குறோம். அவன் அந்த மனுஷனா நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு ஏதாவது செஞ்சிருக்கான் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் டக்குன்னு. ஆனா அவன் இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணியிருக்கானா, அது என்ன அவன்கிட்ட நெகட்டிவ் அதெல்லாம் பார்க்க மாட்டான். எனக்கு நல்லது பண்ணியிருக்கான் அவன் நல்லவன், இல்ல எனக்கு கெடுதல் பண்ணியிருக்கான் அவன் என்னவனா நல்லவனா இருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், அவன் கெட்டவன் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா என்னோட ராகத்வேஷத்தை நம்ம இன்னொருத்தர் மேல நம்ம என்ஃபோர்ஸ் பண்றோம். அது கூடாது. அந்த பொருளையோ அந்த மனுஷனையோ அதா பார்க்கணுமே தவிர என் வாசனையை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ராகத்வேஷப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுபடிதான் நமக்கு ஒருத்தர் மேல விருப்பு வெறுப்போ, ஒரு பொருள் மேல விருப்பு வெறுப்போ அதெல்லாம் நம்மள படைச்சு வச்சிருக்கு. இதுதான் அஜ்ஞானம், இதுதான் புத்திய கலங்கடிக்கும்னு சொல்றார். புத்தி நாசகா அப்படின்னு சொல்றார். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு இரும்பு வானலியோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ஆசிட விட்டோம்னா அது போய் முதல்ல இது பண்ணாது. முதல்ல அந்த பாத்திரத்தை அரிச்சு விடும். அதுக்கப்புறம் தான் அது மத்ததை பண்றதா இல்லையா கொட்டும் போது வெளியில பண்ணும். பட் முதல்ல அரிக்கிறது அந்த பாத்திரத்தை தான். அத மாதிரி இந்த காமக்ரோதங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த குணங்கள் முதல்ல நம்மள அழிக்கும். இன்சான ஒரு குணம் இருக்கும்போது வெளியில அழிக்கிறதுங்கிறது அடுத்தது, முதல்ல நம்மள அழிச்சிடும் அது. சோ அதனாலதான் இந்த பாப்பவுக பரிதூயதாம்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்ம விளக்கணும். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதனால ஈஸ்வர ஆராதனம் பிளஸ் நிஷ்காமியமா பண்ணறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பண்ணணும். சோ அது நம்மள ஸ்லோவா தான் சித்தசுத்தி குடிமோ ஆச்சு. இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன் ஈஸ்வர ஆராதனமா, இன்னைக்கு நான் நிஷ்காமியமா பண்ணிட்டேன், நாளைக்கே எனக்கு சித்தசுத்தி அப்படி வராது. ஸ்லோவா பண்ணதான் அந்த சித்தசுத்தியில அது கொண்டு விடும்.
அப்பதான் இந்த சித்த சுத்தி வர வர இந்த பாபங்கள் விலக விலக சித்த சுத்தியும் ஆகும். இந்த பாபங்கள் எப்ப விலகும்? இந்த நிஷ்காமியமா ஒரு கர்மங்களை பண்ணாதான் இந்த உள்ள இருக்கிற காமக்ரோதங்கள் எல்லாம் விலகும். இல்லைன்னா ராகத்வேஷங்கள் இருந்துட்டே இருக்கும். இந்த ராகத்வேஷம் இருந்தா காமக்ரோதங்கள் இருந்துட்டே இருக்கும். சோ இதெல்லாம் பாபங்கள். இதெல்லாம் தான் நம்ம விளக்கணும். இதெல்லாம் எமோஷன்ஸ் கொடுக்கும். சோ இதெல்லாம் நம்ம விளக்கணும்னா சித்த சுத்தி வேணும். அப்போ இந்த சித்த சுத்தி எப்ப வரும்? நிஷ்காமியமா பண்ணும்போது. இந்த நிஷ்காமியம் பண்ண 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 இந்த பாபங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவோம். அப்பதான் சித்த சுத்தியில அது கொண்டு விடும். சோ பாபங்கள் விலகும். பாபம் விலகிறதுனாலே என்ன ஆயிடும்? பாவங்கள் போக போக இந்த விவேகம் ஜாஸ்தி ஆகும். சோ நிஷ்காமியமா பண்ண பண்ண பலன் என்ன ஆகும்? நம்ம இன்னொரு பலன் மேல ஆசை வைக்க மாட்டோம். அதான் அதோட பலனே. நிஷ்காமியமா பண்ண பண்ண என்ன பலன்னா இன்னொரு அந்த கர்மத்துல உள்ள பலன்ல நமக்கு ஆசை வராது. அது உறைஞ்சு போயிடும். சோ ஒரு புத்தி வந்து நமக்கு தெளிவாகும். எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற அறிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கும். எது தர்மம் எது அதர்மம் எது ஆத்மா எது அனாத்மாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். இது ஒரு சர்க்கிள், ஒரு சைக்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. இது இம்ப்ரூவ் ஆக இது இம்ப்ரூவ் ஆகும். நித்திய நித்தியம் அது கொண்டு வைராகியத்துல விடும். வைராகியம் இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி நிஷ்காமியமா பண்ணும்போது இந்த பாபங்கள் விலகும். இந்த பாபங்கள் சித்த சுத்தி. உடனே சித்த சுத்தி 100%லாம் வராது. திருப்பி அது வந்து நித்திய அறிவை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடும். அப்ப இன்னும் வைராகியம் வரும். இப்படிதான் அது இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்ம இது பண்ண பண்ண என்ன ஆகும்னா பாப கர்மங்கள்ல ஒரு அவேர்னஸ் வந்துடும். இது பண்ணக்கூடாது. இது நம்மள வந்து காமத்துல கொண்டு விடும், இது நம்மள குரோதத்துல கொண்டு விடுங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துடும். சோ புண்ணிய கர்மங்கள்லயும் அவேர்னஸ் வரும். அப்ப இந்த புண்ணிய கர்மங்களை பண்ணி பண்ணி இந்த பாவத்தை நம்ம நாசம் பண்ண வச்சிருவோம். நம்மளே அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா புண்ணியத்துல நமக்கு டைம் போடும் போது இந்த பாப கர்மங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம குறைச்சிருவோம். சோ அததான் அவர் சொல்றாரு இதுல. இத வந்து நிறைய கீதையில ஆசுரி சம்பத்துன்னு சொல்வார். கீதை படிச்சவங்களுக்கு தெரியும். நிறைய குணங்களை சொல்றாரு இந்த ஆசுரி சம்பத்துல. சோ அசுர குணங்கள் அதுதான் ஆசுரி சம்பத்து. சோ இதுதான் வந்து அவர் சொல்றார் பாபௌக பரிதூயதாம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார்? பவசுகே தோஷா அனுசந்தியதா. ஏன்னா இதெல்லாம் ஆல் ரிலேட்டட். ஆல்ரெடி தோஷங்களை பார்க்கணுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சோ அதனால இத கொஞ்சம் பார்க்கலாம். சோ பவசுகே தோஷகா அனுசந்தியதாம் அப்படின்னு சொல்றார். சோ இந்த பவசுகம் அப்படின்னா என்னன்னா இந்த சம்சார சுகம். சம்சாரம் அப்படின்னா என்ன? சம்சரதி அனேன இது சம்சாரா. இதனாலதான் சுழற்சி. சம்சரத்தினா சுழற்சி. இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி எதனால வருதோ அது பேர் சம்சாரம்னு பேர். தமிழ் சம்சாரம் இல்லை. சோ பவசுகே பவசுக பவனாலே சம்சாரம். இந்த சம்சார சுகங்கள்ல வந்து என்னது தோஷங்கள் நிறைய இருக்குங்க. அந்த தோஷத்தை அனுசந்தியதான். அனுசந்தானம் அப்படின்னாலே திருப்பி திருப்பி படிக்கிறது, திருப்பி திருப்பி பார்க்கறது. சோ அது பேர் அனுசந்தானம்னு பேரு. சோ இந்த தோஷங்கள் நிறைய இருக்கு. என்ன தோஷங்கள் இருக்கு? அனித்திய தோஷம் இருக்கு. அனித்திய தோஷம்னா அந்த 4 பாயிண்ட்ஸ்குள்ள வந்துடும். சோ இந்த அனித்திய தோஷங்கள் இருக்கு. இதை வந்து அனுசந்தியதாம் தொடர்ந்து தொடர்ந்து சிந்தனை பண்ணுங்கிற. தொடர்ந்து சிந்தனை பண்ண, ஒரு தடவை சிந்தனை பண்ணால புனகம் திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணணும் அப்படி. ஏன்னா வைராக்கியம் வர சம்சாரத்துல வந்து இந்த தோஷத்தை பார்த்துதான் ஆணும். ஏன்னா சம்சாரத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தை பாசிட்டிவா பார்க்கலாம். 2 பண்ணலாம். எனக்கு வைராக்கியம் வரணும்னா உலகத்தை வந்து பாசிட்டிவா பார்க்க கூடாது, ஒரு சுகம் கொடுக்கறதா பார்க்க கூடாதுன்னா. சோ அதுல உள்ள தோஷங்களை பார்க்கணும். ஆனா இதே இது எனக்கு வந்து நான் சம்சாரத்துல இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா உலகத்தை வந்து பாசிட்டிவா பார்க்கணும், சுகபோகமா பார்க்கணும். சோ அதனால நம்ம எப்ப நிஷ்காமியமா பண்ணலையோ அப்ப நமக்கு வந்து இந்த மனசுத்திங்கிறது ஆகாது. சோ இந்த தோஷம்ங்கிறத நம்ம பார்க்கவே மாட்டோம், தோஷங்கள் தெரியாது. ஆனா எப்ப நம்ம நிஷ்காமியமா பண்றோமோ அப்ப நமக்கு சித்தம் தெளிவாருது. எது தோஷம் எது தோஷம் இல்லை, எது நித்தியம் அநித்தியம், இந்த மாதிரிலாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி அது வந்து வைராகியத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். சோ அதனாலதான் அவர் சொல்றார் பவசுகே. பவசுக்கம்னா இந்த சம்சார சுகத்துல உள்ள தோஷங்களை வந்து நீ கண்டிப்பா திருப்பி திருப்பி பாருங்கிற. ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய பார்க்கணும். சோ இது வந்து பொருள்கள் மட்டும்லாம் இல்லை, மனுஷங்க கிட்டையும் நீ தோஷங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்காக நம்ம சொல்லுவோம், நான் தோஷம்தான் பார்த்துட்டு இருக்கேன், அவன் தப்பு இவன் தப்பு, அவன்கிட்ட அது இருக்குல்ல, அவன் இது பண்ணல, அப்படிதான் நான் தோஷத்தை பாக்குறேன்னு. அது தோஷம் இல்லை. அது வந்து ஒரு வெறுப்பை காட்டுறது. எப்படிடா மத்தவங்க மேல பிளேமிங். அத அவர் சொல்லல, அது கிடையாது. இது வந்து அது வந்து குத்தம் மட்டுமே சொல்லுது. இல்ல,
இது நம்மளதான் எப்பவுமே வேதாந்தத்துல நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் பார்க்கணும். ஏன்னா மத்தவங்கள திருத்தறதுக்கோ அங்க போய் மாத்துறதுக்கோ நமக்கு ரைட்ஸே கிடையாது. நம்மளதான் நம்ம மாத்திக்கணும், நமக்குள்ளதான் நம்ம டிராவல் பண்ணணும். அதுதான் வேதாந்தம். அதனால இது மத்தவங்களை குறை சொல்றதுன்னா இந்த அர்த்தம் கிடையாது, மத்தவங்களை பிளேம் பண்றது கிடையாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதன்னா, ஒருத்தங்க நல்லா பேசுறாங்கன்னா ரொம்ப நல்லா பேசுறாங்க, ஆனா மனசுங்கிறது அனித்தியம். நாளைக்கு இதே மனசு இதே ஆளு நம்மளை குத்தம் சொல்லலாம், இல்ல நம்மளை குறை பேசலாம், இல்ல நம்ம மேல பிளேம் பண்ணலாம், இல்ல நம்மள ஒரு வெறுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பேசணும். அப்படியே ஒருத்தர் பேசுறாங்க, ஒருத்தர் புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசினா அப்படியே ஃபுல்லா போய் விழருது, அவங்கதான் எல்லாமே நம்புறது, அதுதான் தப்புங்கிற. இல்ல இல்ல, அவங்கள்ட்டையும் தோஷம் இருக்கு. அதனால அது எப்ப வேணா இந்த மனசு மாறும்னு நித்திய அனித்திய அறிவு மூலமா ஒரு நாலேஜ் வரணும், குத்தம் கண்டுபிடிக்கிறது கிடையாது. சோ இந்த நாலேஜை வச்சுட்டு இவங்க இந்த மாதிரி மனசு மாறும்போது கண்டிப்பா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க நாளைக்கு விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறத உள்ள போட்டுருந்தணும். இல்லைன்னா இவங்க எப்பவுமே என் கூடயே இருப்பாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியது. அது ஒரு நாள் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது நம்ம பிரேக் ஆக வேண்டியது. ஏன்னா அந்த மனசு கஷ்டப்படும், மனசு தான் நான் நினைச்சுக்கிறது, மனசு கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்படுவேன், இப்படியும் அது டிப்ரெஷன்ல கொண்டு விடும். டிப்ரெஷன் வந்து மனசு டாமினேட் ஆகுதுன்னு அர்த்தம். அது தெரியாம தான் இப்ப நிறைய பேர் டிப்ரெஷன்ங்கிற மனசு டாமினேட் ஆகிட்டு இருக்கு. சோ எப்போ அது மனசு டாமினேட் ஆக வைக்காம இருக்கிறதுக்கு நமக்கு நாலேஜ் வரும்னா இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் வரும்போது தான் நான் வேற இந்த மனசு வேறங்கிறதே புரியும். அப்பதான் நம்ம மனசை வந்து அடக்கவே முடியும், இல்லைன்னா அது அடங்கவே அடங்காது மனசு. ஸோ அதெல்லாம் இந்த நாலேஜ் மூலமா தான் வருது. அதனாலதான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றவங்கள்ட்டையும் ஆட்கள்கிட்டையும் நம்ம ரிலேஷனோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஒரு நியூ பர்சன் வராங்கன்னாலும் எல்லார்கிட்டயுமே தோஷங்கள் உண்டுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும், இல்லையா? சோ நம்ம வெளில கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணும், ரொம்ப அட்டாச் ஆகி போயிடக்கூடாது. ஸோ ஒரு தேர்ட் பர்சன் வராங்கன்னா அவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கிறதுனால எப்பவுமே அவங்க நல்லவங்க பாசிட்டிவா பார்க்க கூடாது, அவங்கள்ட்டையும் நெகட்டிவ் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவங்க விரிக்கிற வலையிலையும் இதுலயும் நம்ம போய் பலியாயிடும். அதுதான். ஸோ அதனால நம்மளோட வீக் பாயிண்டே இதுதான். எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து அவங்கள்ட்ட பாசிட்டிவே தான் பேசுவேன், அது பாசிட்டிவா தான் நான் நடந்துப்பேன், பாசிட்டிவா அவங்கள பத்தி தான் எங்கேயும் பேசுவேன். எனக்கு பிடிக்கலன்னா நான் நெகட்டிவா தான் பேசுவேன். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. இப்போ ஒரு கடைக்கே போய் ஒரு துணி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு பிடிச்ச துணியா இருக்கு, நல்ல ஒரு ரேட்ல இருக்கு அப்படின்னா நான் அதை எல்லார்கிட்டையும் சொல்றேன், எல்லாரும் அங்க போய் வாங்கி ஆனும் அந்த மாதிரி பேசுறது நம்மளே பண்ணுவோம், இல்லை நம்ம பண்றதை பார்த்துருப்போம். சரி, இந்த மாதிரி இப்ப இனிமேல நம்ம அதை பார்க்கலாம். இனிமேல் நாம பண்ண மாட்டோம், மத்தவங்க பண்ணும்போது நமக்கு தெரியும் ஆமா இல்ல அப்படின்னு. ஏன்னா அவங்க வாங்கியாச்சா, அந்த கடைக்கு அந்த கடைக்கு அவங்களும் ஒண்ணும் ப்ராஃபிட்டும் கிடைக்க போறது இல்லை அதுல, ஆனாலும் ஒரு சந்தோஷம், நான் வாங்கிட்டு அந்த இடத்துல போய் நீ வாங்கணும். ஏன்னா அது ஒன்லி பாசிட்டிவா பாக்குறது. அதுக்காக அங்க எப்பவுமே அது வந்து நல்ல துணியா இருக்கும்னாவோ இல்ல இல்ல எப்பவுமே அந்த ஒரு பிரைஸ்ல இருக்கும்னோ சொல்ல முடியாது, இல்லையா? ஏமாத்தவும் சான்ஸ், எல்லாம் பிசினஸ் பீப்புள் தானே. ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் இதை நம்ம பார்க்கறதே கிடையாது. ஸோ ஒரு என்ன ஒரு இதனாலும் சரி, எதை கொண்டு நம்ம மனசு வந்து நம்ம இன்னும் நிறைக்கல, ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. அதுதான் அவர் அடுத்ததுல சொல்லுவார், ஆத்மேச்சா விவசியதாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ஆத்மால உள்ள ஒரு முன்னேற்றமோ இல்ல ஆத்ம அனுபவம் மட்டும்தான் நிறைவை கொடுக்குமே தவிர இதை தவிர எதுவுமே நிறைவே கொடுக்காது. அதனால அதுல இச்சா வரணும் அப்படின்னு சொல்றேன். அதை அடுத்தது பார்ப்போம், ஆத்ம இச்சா விவசியதாம்ங்கிறத. சோ இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. இந்த ஸ்தூல வாசனா சூக்ஷ்ம வாசனான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சூக்ஷ்ம வாசனா வந்து 4 டைப் அப்படின்னு சொன்னேன், பிரசுப்த, தனு, விச்சின்ன, உதாரண. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியாது, அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன். சூக்ஷ்மம் கிடையாது, 4மே சூக்ஷ்மம் கிடையாது. அதுதான் ஏன்னா இது வெளிப்படுறதுன்னு பாக்குறோமே, அது சூக்ஷ்மம் இல்லையா, அதுதான் என் டவுட்டா இருந்துச்சு. அது அப்ப வந்து அது வந்து ஸ்தூல வாசனால வரணும் இல்லையா? அப்படியா? பிரசுப்தம் சூக்ஷ்மம், தனு சூக்ஷ்மம், அடுத்தது ரெண்டும் ஸ்தூலம் இல்லையா? விச்சின்ன மறந்தாச்சு, உதாரண வாசனா. அதுதான் என் டவுட்டா இருந்தது. ஏன்னா அது நான் அப்படி புரிஞ்சுட்டேன், இது 4மே சூக்ஷ்மம். ஆனா இதெல்லாம் வெளிப்பட்டிருக்கே, இது எப்படி சூக்ஷ்மம்? அதுதான் என் டவுட். தன்யவாதம். லிஸ்ட் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றதுங்க பகினி, அது ஒரு ஐடியா கொடுங்களா? முதல்ல உங்களுக்கு என்னெல்லாம் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, சின்னதா இருக்கும், நம்ம கவனிச்சிருக்க கூட மாட்டோம், அதெல்லாம் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு மிளகா பொடி அது இல்லாம என்னால முடியவே முடியாது அப்படின்னு வச்சிருப்போம்ல, அதெல்லாம் தான் எழுதணும்.
இந்த காயை இப்படி பண்ணாதான் பிடிக்கும் எழுதணும். இல்ல இந்த இடத்துக்கு போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதணும். இந்த மாதிரி எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்குங்கிறத யோசிக்கணும். யோசிக்கிறதுல ஓரளவு வரும், லிஸ்ட் நல்லாவே வரும், எழுதணும். அதை தவிர நமக்கு சில இது அந்தந்த டயத்துலதான் அது ஹிட் ஆகும். நம்மள இப்ப தெரியாது, யோசிச்சு பார்த்தா தெரியாது, ஏன்னா நமக்கே தெரியாது இது வாசனான்னு. அது சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளை ஹிட் பண்ணும். அப்பதான் நம்ம யோசிக்கணும். இந்த சாதகன் அப்படிதான் யோசிக்கணும். அப்போ இது என்னோட வாசனையா ஹிட் ஆறுதே அப்படின்ட்டு அப்ப எழுதி வைக்கணும். அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு நோட் போட்டு நம்ம அப்பப்போ எழுதணும். முதல்ல கொஞ்சம் யோசிச்சு எழுதணும். அதுல ஓரளவு லிஸ்ட் வரும், நல்லாவே வரும். நமக்கு நிறைய வச்சிருக்கோம் சங்கல்பங்கள். இது இப்படி இருந்தாதான் பிடிக்கும், இப்படி தூங்கினாதான் பிடிக்கும், இப்படி படுத்தினாதான் பிடிக்கும், இந்த ஃபேன் பிடிக்கும், ஏசி இருக்குன்னே ஆனும், இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் தான் எழுதணும். எனக்கு ஏசி இல்லாமலும் இருக்க தெரியணும். பெட்டில் தான் படுப்பேன்னு இல்லை, கீழே பாய் விரிச்சாலும் என்னால படுக்க முடியணும். தூக்கம் வரணும், சும்மா படுத்து தூக்கம் இல்லாம இருக்கக்கூடாது, தூக்கம் வரணும். பெட்ல படிச்சாலும் எனக்கு ஓகே, எது இருந்தாலும் எனக்கு ஓகே. அந்த மாதிரியும் இல்லாம எது என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோ அதை எழுதணும். நம்மளுக்கு நிறைய அந்த மாதிரி காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் பல விஷயத்துல அந்த மாதிரி இருக்கு இல்ல. இப்படிதான் விளக்கேற்றணும், இப்படித்தான் ஏத்தணும், இப்படித்தான் போகணும், யாராவது வந்தா அது அபசகனம், தூமின்னு அபசகனம்லாம் இருக்கேன். அதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும்? இதுல நீங்க சில குடும்ப வழக்கம், ரிலீஜியஸ் திங்ஸ், அதெல்லாம் என்ன சொல்ல, அதெல்லாம் இதுல வரும், அபச்சிதியில வரும் இல்லையா? அதை நீங்க இதுன்னு சொல்ல முடியாது, அது உங்க வாசனைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு குடும்ப பழக்கமா இருக்கலாம். சில இது நம்ம சாஸ்திரப்படி பண்ணுவோம், சில இது குடும்ப வழக்கம்னு வச்சிருப்போம். அதை நீங்க இதுன்னு சொல்ல முடியாது, உங்க வாசனைன்னு சொல்ல முடியாது. அப்ப சிலர் பேசுறது ஒரு இரிட்டேட் ஆச்சுன்னா அது சில பேர் பாருங்களேன், பர்பஸாவே ஒரு இது நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அது என்ன இங்கிலீஷ் முழுசா தெரியுமோ தெரியாதோ, அது இங்கிலீஷ்ல தான் பேசணுங்கிறதுக்கா 4 வார்த்தை பேசுறது, தமிழ்ல பேசினா கேவலம். நாங்க அத மாதிரி பேசும்போது சில வாட்டி எனக்கு அது அப்படியே கோபமா வரும். ஏன் அதுக்கு பேசணும்? தமிழ் தான் எல்லாருக்கும் தெரியுமே, பேசிட்டு போட்டுமே. எனக்கு அது ரொம்ப எரிச்சலாயிடும். அப்போ என்னால வேற எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம வருது. அது உங்க வாசனை. ஏன்னா நீங்க போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஆனா சொல்லலாம், மேபி சொல்லலாமா இருக்கலாம். ஆனா அவங்க கேட்டுதான் ஆகணுங்கிறத நம்ம பண்ண முடியாது. ஆனா நம்ம தான் மாறிக்கணும். இது ஏன் இரிட்டேஷன் கொடுக்கறது, ஏன் இது என்ன ஹிட் பண்றது அப்படிங்கறத நீங்க தான் எழுதி வைக்கணும். அப்ப இதுல இருந்து நீங்க வெளியில வரணும். அது என்ன, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு புரியுது, சைனீஸ்ல பேசிட்டு எதுல வேணாலும் எனக்கு புரியுற மாதிரி பேசுறாங்களா? எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் நம்ம பாக்குறோம், எல்லாரும் நம்மளோட கூட இருக்கா. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, எனக்கு அமங் த ரிலேட்டிவ்ஸ்னு பாக்குறச்சே, நான் எல்லாரோடையும் பேசுறேன், எல்லாரோடையும் சகஜமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யார் ஏதாவது என்ன சொன்னா கூட சரி போனா பொறுதுன்னு விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். அந்த மாதிரி சுபாவம் எனக்கு. இப்ப என்னன்னா, எனக்கு என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் மை டாட்டர்னே வச்சுக்கோங்களேன், அவ நீ இவளோட எல்லாம் பேசாத, அவெல்லாம் என்ன அப்படி பேசுறா, நீ அவளோட எல்லாம் பேசாத அப்படின்னு நம்மள கட்டுப்படுத்துற. நான் சொன்னேன், என்னத்துக்காக நான் அந்த மாதிரி நம்ம நேருக்கு நேர் நம்ம அவளை பாக்குறோம், நம்ம அவளோட பழகிறதுக்கு நிறைய சான்சஸ் வருது, கல்யாணங்கள் வருது, மீட் பண்றோம். அப்படி எல்லாம் இருக்கிறது ஒரு எல்லா அக்கேஷன்ஸ்லயும் அவளை நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு நம்மளால பேசாம அப்படி எல்லாம் விரோதம் பாராட்டிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கச்சே அவ she takes control. நம்மள கண்ட்ரோல் பண்ணி, நீ அவளோட பேசக்கூடாது, நீ அவளோட பேசக்கூடாது, நீ அப்படி பிஹேவ் பண்ணணும், நீ அப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மேல ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறச்சே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் சிச்சுவேஷன்ல? நீங்க யூசுவலாவே யார் மேலேயும் துவேஷத்தை காட்டக்கூடாதுங்கிறதுதான் நம்ம வேதாந்தத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இன்னொருத்தருக்காக நீங்க துவேஷம் காட்டுறதுங்கிறது கூடவே கூடாது. அதுதான் நான் சொல்றேன், அது நித்தியம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க டாட்டருக்கோ இல்ல உங்க ரிலேட்டிவ்க்கோ அந்த நாலேஜ் இல்லைன்னா நீங்க அவங்க மேலேயும் கோவப்பட வேண்டாம். எல்லாருக்கும் இது நான் வந்துட்டு எல்லாரும் வந்துடணும், எல்லாருக்கும் புரிஞ்சிடணும்னு நம்ம சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் நம்மளும் அப்படிதான் இருக்கும். அதனால அது நம்ம எதிர்பார்க்க கூடாது. யாருமே இந்த நாலேஜ் படி பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆனா நம்ம சொல்லது ஓகே, நீ உன்னோட இன்புட்டை சொல்ற, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் நான் ஃபாலோ பண்ணணுங்கிறத
நீ என்னை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கு எப்படி தோணுதோ நான் அதை அப்படி மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கிட்டையும் நம்ம வந்து துவேஷமே கூடாது. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், அந்த மனசுங்கிறது மாறிண்டே தான் இருக்கும். இப்ப உங்க பொண்ணுகிட்ட அப்படி நடந்ததுனாலயே அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. மேபி இன்னும் நிறைய பேர் அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம். அதனால யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் துவேஷம் வளர்த்துக்கவே கூடாது. ஸோ அதனால நம்மளால முடிஞ்சது நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்கும் போது நல்லபடியா பேசணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கணும். அதனால யாரையுமே நம்ம துவேஷம் பாராட்டுறதோ திட்டுறதோ சாபம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. அது சப்போஸ் நான் அப்படி கேட்கல, நான் அந்த மாதிரி நான் பேசுறேன், நான் எல்லாரோடையும் சகஜமா இருக்கேன்னு தெரிஞ்சா என்னோட கம்ப்ளீட்டா அவ வந்து ஒரு கான்டாக்டே விட்டுறேன் அப்படிங்கிறா, என்ன பண்றது? அதுதான் விதிதான், இருந்துட்டு போட்டோம். அதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணாதுன்னு நீங்க எடுத்துக்கணும். எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அது இதனாலதான் அவங்க பேசல அப்படின்னா அதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணாது. கரெக்ட். நான் இந்த மனோபாவத்துலதான் வந்துட்டு இருக்கேன் நான் இப்போ. பிகாஸ் இந்த வேதாந்த ஏன்னா எதுவுமே நிலை இல்லைன்னு நமக்கு தெரியுது, எல்லாமே அனித்தியம். இப்ப நாளைக்கு நீ உங்களை வந்து பேசாதன்னு சொல்றவங்களே மாறலாம், பேசலாம். மாற்றம் தான் நிலையானது இல்லையா, மாறலாம். அப்ப நீங்க துவேஷத்தை வளர்த்துன்னு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கூட இருப்பேன் நான். நீ அதனால நீ பேசலன்னாலும் ஃபைன். ஓகே. இப்போ அந்த பர்சன் வந்து நான் சொல்றபடி நீ கேட்கல அப்படின்னா நம்ம கிட்ட சரியா நடந்துக்காம அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பட்சத்துல, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும் பட்சத்துல இது கொஞ்சம் தர்ம சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுத்துறது இல்லையா? அப்ப வந்து நான் இப்படிதான் அப்படின்னு நம்ம அதே மாதிரி இருக்கிறதோ ஒரு மாதிரி சிரமமா ஆயிடுறது இல்லையா? கிடையவே கிடையாது. எந்த நம்ம சேர்ந்து இருக்கட்டும், தனித்தனியா இருக்கட்டும், எப்படி வேணா இருப்போம். ஆனா நம்ம நம்மளாதான் இருக்கணும். நான் இப்படிதான் இருப்பேன். தட்ஸ் நாட் திமிரு. திமிரு இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து உண்மையை புரிஞ்சு எல்லாமே அனித்தியம். சோ யாரை எதுக்காக வெறுக்கணும்? வேண்டாம். மேபி சில பேர் சொல்றது தப்பா இருக்குன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அது தப்பு, அத்தோட சரி. அதை வந்து ஃபுல் லைஃப்க்கு இழுத்துன்னு வரக்கூடாது. அப்படிங்கறத நீங்க தான் சொல்லி புரிய வைக்கலாம். சொல்லலைன்னா அது புரியலைன்னா விட்டுற வேண்டியதான், நம்ம பாதையில போக வேண்டியதான். பணம் இன்னும் அமாஃப் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதாவது இன்வெஸ்டிங் மணி இன் ஷேர்ஸ். அந்த ஷேர்ல வந்து போட்டுட்டு இருக்கேன். அதுல வீட்டுல ஒரு சண்டை வருது, இதனால என்ன போறது? எனக்கு அந்த பணம் வந்ததுன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் இட் ஒன்லி டொனேஷன்ஸ், சேரிட்டிக்கு தான் யூஸ் பண்றேன். அது ஒரு அடங்காத ஆசையா இருக்கு. எந்த என்எஃப்ஓ வந்தாலும் எது வந்தாலும் ஐபிஓ வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணுவேன். அது தப்பா? அந்த பணத்தை வந்து நான் பணம் வேண்டாம், எனக்கு போற எனக்கும் இருக்கு, ஏன்னா குழந்தைகள்லாம் நல்லா இருக்கு. பட் எனக்கு அது ஆரம்பத்துலேருந்து மணி ஷுட் நாட் ஸ்லீப்னு அந்த வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி அதுல மனசு லயிச்சிருக்கு. நான் ஷேர்ல போடுறேன், அதுல வர லாபத்தை மறுபடியும் ரொட்டேட் பண்றேன், அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இஸ் இட் ராங்? அது ஒரு வாசனைங்களா? அது வாசனைங்கிறது அது தப்பா ரைட்டான்னு தெரியும். அதை வந்து நான் எனக்காக யூஸ் பண்ணல. ஐ எம் கோயிங் டு கிவ் இட் ஃபார் சேரிட்டி ஒன்லி. அது வந்தாலும் யாரா கேட்டோ அது இது அனாதாசிரமம், பிளைண்ட் ஸ்கூலு, ஏதோ இந்த என்னோட பிரின்சிபல் இஸ் அதுல வர இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் தப்பா? இது வந்து இது நீங்க ஹெல்ப் பண்றது தப்பு கிடையாது. இதுவும் ஒரு வாசனை தான். இந்த பணம் சேர்க்கணுங்கிறது ஒரு வாசனை தான். வாசனை உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் வாசனை தான். இத பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி இந்த சமாதியில பார்ப்போம், ஒரு எப்படி இருக்கணும்னு இல்லையா? இது நல்லது தான், இது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். குட் பர்பஸ். அதனால இது கரெக்ட் தான். இது புண்ணியத்தை கொடுக்கும், உங்களுக்கு வேற நல்ல உலகங்களை கொடுக்கும். ஆனா இது முக்தியை கொடுக்குமான்னு கேட்டேன்னா கொடுக்காது. இதை நீங்க பண்றதையே நீங்க கர்மயோகமா பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து இது அந்த பாதைக்கு இழுத்துணும். நீங்க அதை சொல்லல, உங்களுக்கு இந்த பண்ணணுங்கிற இன்டென்ஷன், நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க இல்லையா, அதை வந்து நீங்க கர்மயோகமா பண்ணணும், அந்த கர்மாவை, அந்த செயலை. பட் இந்த பணம் நீங்க இந்த மாதிரி இதுல போட்டு எடுக்கிறது, ஏதோ ஒண்ணு நீங்க சம்பாதிச்சு நல்ல காரியங்களுக்கு கொடுக்குறேன், எல்லாம் ஃபைன். இது கர்மயோகமா பண்ணலாம், எல்லாம் ஃபைன். பட் இது எனக்கு வந்து மோட்சத்தை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நான் பண்றேன் நம்ம பெரிய பிரபலப்படுத்திக்காம, இது எனக்கு ஒரு ஆண்டவன் கொடுத்த ஒரு சான்ஸ். நான் இதை வந்து ஈஸ்வர கிருபையினால ஈஸ்வரருக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு அவனோட இதுல சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணறதுல தப்பே கிடையாது. கர்மயோகமா பண்ணலாம், அதுல தப்பே
லிபரேஷன் ஆங்கிள் திங்க் பண்ணும்போது அதுவும் டவுன் லைன் கட் பண்ணிட்டு ஆகணும். நம்ம பரமஹான்னு ஒண்ணு படிச்சிருப்போம் இதுல தத்துவபோதத்துல இல்லையா, ஆனம் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். சோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதனால இது ஒரு வேதம். இத கர்மயோகமா பண்ணா இது ஒரு வேதம். நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்வதர்ம அனுஷ்டானம் அப்படிங்க வரும், பின்னாடி வரும். இப்போ நீங்க சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி விட்டுடணும், இந்த மாதிரி தலஹானி அப்படி இருக்க கூடாது, நான் இப்படி தூங்கணும் அப்படி தூங்கணும் அப்படின்னு. பட் இந்த பாடிலி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சம்மர் சீசனே வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏசி வேண்டியிருக்கு. சோ அந்த மாதிரி நேரத்துல அண்ட் பாடிலி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, பின்ன அவளுக்கு வந்து இது பண்ணாதான் கொஞ்சம் இதுவா இருக்க முடியும் அப்படிங்கறது, அது வந்து சுகமா இல்லைன்னா தேவையா? பாடியில உங்களுக்கு இப்ப ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு சர்ஜரி ஆயிருக்கு, பெட்ல தான் படுத்தானோம்னா அது ரெக்குவயர்மெண்ட். அது வந்து இதுல வராது, லக்ஸரியில வராது இல்லையா. அது கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும், அது குணமாகிற வரைக்கும். நான் சொல்றது நிறைய பேருக்கு அப்படி படுத்தாதான் தூக்கமே வரும். கீழே படுக்கிறதே கிடையாது, படுக்கவே மாட்டா. ஈவன் இப்ப வர சின்ன குழந்தைகள் முதற்கொண்டும் நான் கீழே படுக்க மாட்டேங்கிறது, பெட்டு தான் வேணுங்கிறது. ஸோ முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுல இருந்தா அப்படியே ஒரு 40 பேர் வந்தா கூட எவ்வளவு சின்ன வீடா இருந்தா கூட கீழே வச்சு எல்லாம் படுத்துருந்தா அப்படிதான் பண்ணி. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. வரவாளே நான் எந்த ரூமுக்கு போட்டோங்கிறா. ஸோ வரவாளைக்கு ஒரு ரூம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு கட்டில கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப எத்தனை பேரை நம்ம வந்து அதித்தியா போட முடியும்? அவன் அங்கேயே ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. ஏன்னா எல்லாருக்கும் ரூம் கொடுக்கணும், கட்டில் கொடுக்கணும். சின்ன குழந்தை முதற்கொண்டு எனக்கு கட்டில் வேணுங்கிறது. அதைதான் நான் சொல்றேன். அப்போ அதை நம்ம அப்படியே பழக்கியாச்சு. இந்த சரீரத்துக்கு நல்ல போஷாக்கு போட்டு இது நீ இப்படி இருந்தாதான் தூங்கு, இப்படி இருந்தாதான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கி வச்சிருக்கோம். அதுதான் கூடாது. ஏன்னா சரீரம் வேற, அது நம்ம சொல்றபடி கேட்கணுமே தவிர அது சொல்றபடி நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. மெடிடேஷன் ஆக்சுவலி நான் காத்தால எந்திரிச்சிட்டு பண்றது இல்ல. பட் மெடிடேஷன் வேற வித ஒரு 11 o'clock எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 11 டே டைம்ல 11 o'clock அந்த நீங்க சொல்ற அந்த ரிலாக்ஸேஷன் ஆரம்பிச்சு ஐம் அப்சர்விங் மை பிரெத். நம்ம தத்துவபோதத்துல ஒரு இது பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு 15 minutes மேலேயே ஆடுது. நான் டைம் எல்லாம் பார்க்கல. அதனால நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்ப தத்துவபோதம் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 months அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, 2 months பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுதுன்னா எனக்குள்ள ஒரு அப்சர்வரை பார்க்க முடியும். இட் இஸ் ஒரு அப்சர்வரை பார்க்க முடியும். பட் இதே அப்சர்வர் வந்து நான் சந்தோஷத்துல பாக்குறேன். That is whenever I'm happy, I'm able to see that observer. பட் துக்கத்துல இருக்கும்போது அந்த அப்சர்வர் சுத்தமா இருக்க மாட்டேங்குது. தட் இஸ் என் மனசு வந்து ஓவர் ரூல் ஆடுது. அது நல்லாவே தெரியுது. மனசு ஓவர் வெல்ம் ஆயிட்டு அந்த மனசு வந்து ரூல் பண்றது, மனசு வந்து முன்னாடி உட்கார்றது. கரெக்ட். அந்த நீங்க சொல்ற அந்த அப்சர்வர் அதுதான் நீங்க, அதுதான் நான், அதுதான் அந்த கான்சியஸ்னஸ், அதுதான் அந்த பிரம்மம். அதுதான் வந்து அது சுகத்திலயும் இருக்கும் துக்கத்திலயும் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு சுகத்துல தெரியல, தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் துக்கப்படுறேங்கிறதையும் ஒண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எப்படி ஒரு தூக்கத்தை ஒண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கோ அது மாதிரி நான் சுகப்படுறேங்கிறதையும் ஒண்ணு வாட்ச் பண்ற மாதிரி நான் துக்கப்படுறேங்கிறதையும் ஒண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அதனால அங்க அப்சர்வர் இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ண இருக்கும். நீங்க எப்ப தியானத்துல உட்காண்டாலும் பார்க்கலாம். இந்த எண்ணம் ஓட்டம் நம்மள எங்கேயாவது அதை அறியாம அது பின்னாடியே நம்ம டிராவல் ஆயிட்டு இருப்போம். அதை பார்க்க மாட்டோம், அதோட டிராவல் ஆயிடுவோம். அங்க போய் ஏதாவது ஒரு டிசிஷனையும் அது எடுக்கும். நிறைய நமக்கு அங்க பிளானிங் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தியானத்துல. இது இப்படி பண்ணலாமே, இது இப்படி பண்ணலாமே, இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். அது புத்தி வேலை. இந்த மனசு எண்ண ஓட்டங்கள்லாம் நம்மளை இழுத்துன்னு போகுது, ஏதாவது தாட்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இந்த புத்தி வந்து என்ன பண்ணும்னா அங்கேயே முடிவு எடுக்கும். அதை நீங்க நிறைய தியானம் பண்றவா பார்த்திருக்கீங்க. இது நல்லா இருக்கு, ஐடியா கிடைக்கிறது, தியானத்துல உட்காந்தாலே ஐடியா கிடைக்கிறதுன்னு நினைச்சுப்போம். கிடையாது, அது நம்மளை இழுத்துன்னு போறது. அந்த புத்தி அங்க அது ஐடியா எனக்கு கிடைக்கணும்னு நீங்க உட்கார்ந்து பண்றது வேற. ஆனா இந்த தியானத்துல வந்து அது டிஸ்டர்பன்ஸ், அது பண்ணக்கூடாது. நீங்க ஐடியா எனக்கு இன்னைக்கு ஒரு ஐடியா இருக்கு, இதுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு உட்காந்து நீங்க தியானம் பண்ணேன்னா அது தட் இஸ் டிஃப்ரெண்ட்.
ஆனா நான் தியானத்துக்குன்னு உட்கார்ந்த இடத்துல அது எங்கேயாவது என்ன அறியாம இழுத்துன்னு போயிட்டு ஒரு முடிவை வேட கொடுக்கும். ஒரு பிரச்சனைக்கு, அந்த பிரச்சனைக்கு இழுத்துன்னு போயிடும். நம்ம எது ஓடுறதோ அந்த பிரச்சனை வரும், அதுல ஒரு சொல்யூஷனும் வரும். இந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமேன்னு அங்க தோணும். நீங்க வெளியில வந்தா எல்லாம் மறந்து போயிடும், அது அடுத்தது. அப்ப வேஸ்ட் ஆஃப் டைம் அது. அதனால தியானத்துல வந்து இந்த புத்தியையும் அமைதிப்படுத்தணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இன்னைக்கு பண்ணினோம். ஸோ அதனால இதை பண்ணுங்க. பண்ணதான் நம்ம எப்படி மனசை, ஏன்னா மனசை வந்து நான் கண்ட்ரோல் பண்றேன், இனிமே எண்ணங்களே வர விடாம நான் பாத்துக்கிறேன்னா அதுதான் ஜெயிக்கும். நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் அது போக்குல விடணும், விட்டு தான் பிடிக்கணும் அதை. அதுக்கப்புறம் அதை எப்படி பிடிக்கிறதுங்கிறத அடுத்து பார்ப்போம். இந்த வைராகியம்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நீங்க சொன்ன இல்லையா, நம்ம வந்து அது நம்மள அடிமைப்படுத்தக்கூடாது, நம்ம தான் அதோட ஓனரா இருக்கணும், நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும் இந்த டயத்துல எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறது. அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும் சொன்னேன் இல்லையா. சோ நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து இன்னைக்கு காஃபி குடிக்கணும் லைக் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா அது வாசனைனால இல்லைங்கிறது எப்படி தெரியும் நம்மளுக்கு? நல்லா தெரியும். ஏன்னா இப்ப இன்னைக்கு எனக்கு ஓகே, இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும் போது எதுவுமே உங்களை தூண்டல, அந்த வாசனை தூண்டல. நீங்களே கூட யாருக்கே காஃபி போட்டு கொடுத்துருக்கலாம், அது உங்களை தூண்டி இருக்காது. இந்த தூண்டி நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு நம்மளை தூண்டுறது, இதை பண்ணிட்டு இதை சாப்பிட்டு அப்படியே தூண்டல. அப்படி இல்லைங்கிறது நல்லா தெரியும். இது இன்னைக்கு சாப்பிடலனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது தெரியும். ஆனாலும் நான் டிசைட் பண்றேன் இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும் போது எதுவுமே நம்மளை வந்து அதை என்ன சொல்றது, அந்த சிக்னலை அனுப்பி நம்மளை ஒரு இது பண்ணி அதை தூண்டி அடிமைப்படுத்தி நம்மளை சாப்பிட வைக்கல. இப்ப கூட வேண்டாம்னா வேண்டாம் எனக்கு அந்த ஒரு தாட்ல இருப்போம். நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ நம்ம அங்க இல்லைங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது இப்போ. ஏன்னா அது லைக் ஃபுல்லா விடவும் முடியல. அது வந்து அது ஒரு ஈர்ப்பு இருக்கதான் செய்யறது. அப்போ இன்னும் அங்க போகல, இன்னும் அங்க இல்லைங்கிறது மட்டும் கரெக்டா தெரியுது. அப்ப நீங்க வந்து தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, வசீகாரத்துக்கு வரல. இல்லன்னா இல்ல, கண்ணுக்கு முன்னாடி இல்லன்னா இல்ல, இருந்ததுன்னா அது பண்ணாது. இருந்தாலும் அது என்ன ஒண்ணும் தூண்டல. ஐ எம் டிசைடிங், நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். அது என்ன ஒண்ணும் தூண்டல. அதோட வாசனைனாலேயோ கலர்னாலேயோ இல்ல மத்தவங்க சாப்பிடுறதுனாலயோ என்ன வந்து அது ஆசை காட்ட முடியாது. சாந்தி மந்திரம் சொல்லாமோ? சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.